தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் தீப தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் தீப தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, என்னக்கும் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கும் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றே, சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும்
ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டம். நாள் டிசம்பர் 12, 13. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். எலியாவை போஷித்த தேவன் உன்னை போஷிக்க போகிறார். அவருடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்க போகிறார். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 38 அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், எசேக்கியா ராஜா ஆண்டவரை துதித்து பாடுகிறார். என்ன துதித்து பாடுகிறார்? கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். என் ஜீவ காலமெல்லாம் கீத வாத்தியங்களை வாசித்து அவருடைய ஆலயத்தில் துதிப்பேன். எவ்வளோ அருமையான வார்த்தையில், என்னை ரட்சிக்க தேவன் வந்தார், கீத வாத்தியங்களை வாசித்து ஆலயத்தில் அவரை துதிப்பேன். அப்படி துதிக்கிற மாதிரி ஆண்டவர் அவருக்கு என்ன செஞ்சாருன்னா, அவருக்கு ஒரு வியாதி, அந்த வியாதியில் மரித்து போவார்னு முன்குறிக்கப்பட்டு விட்டது. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தணும். என்ன வியாதினா, இன்றைக்கி நடக்கணும்னா அது கேன்சர் வியாதி. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு ஆண்டவர் சொல்லிட்டார், மறிக்க போகிறேன். சொன்ன மாத்திரத்தில் அவன் அழுது இரக்கத்துக்காக கண்ணீர் விட்ட போது ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் அவரை சுகமாக்கி 15 வருஷம் ஆயுஷ்னால் கூட்டி கொடுத்தாரா. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமா? டாக்டரால் முடியாதது தேவனால் கூடும். அப்போ அவன் சுகமாயிட்டார். சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் வந்துருச்சு, நல்ல மாற்றம். உடனே ஆலயத்தில் போய் கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், என் ஜீவ காலமெல்லாம் வாத்தியங்களோடு உம்மை துதிப்பேன், கைத்தாள ஓசையோடு துதிப்பேன் என்று பாடுகிறார். எவ்வளோ ஒரு அருமையான வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை ரட்சிக்க வந்தாராம். இன்றைக்கி இயேசு எதுக்கு வந்தாருன்னு தெரியாமல் கிறிஸ்மஸ் இன்றைக்கு உலகம் பூரா பரபரப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். மார்த்தாள் பற்பல வேலையை செய்வதில் பரபரப்பாக இருந்தாலாம். தேவையானது ஒன்று, இயேசுவின் பாதத்தை விட்டுட்டு இன்றைக்கி புத்தாடை வாங்குவதும், உணவு சமைப்பதும், லைட்டு குடில் ஜோடிப்பதும், இதெல்லாம் நிறைய இன்றைக்கி நடக்குது. அதில் இப்போ ஒன்று என்னன்னா, பைபிளில் இல்லாத ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவை வேறு வேடம் அணிந்து நிறைய நடந்துகிட்டு இருக்குது. பைபிளுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது ஒரு விக்கிர ஆராதனை. அவரை போய் தொப்பி வச்சு அதை வச்சு வீடு வீடாக போய், ஆமாம், இப்படி பண்ணிகிட்ருக்குறோம். இயேசு எதுக்கு இந்த பூமிக்கு வந்தான்னு தெரியலையே, ரட்சிக்க வந்தாருன்னு சொல்கிறாரு. இயேசு அதைத்தானே சொல்கிறாரு. லூக்கா 19:10 எடுத்து வாசிங்கள். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரா. நீங்கள் எதை இழந்திருக்கீங்க? எல்லாம் உங்ககிட்ட இருக்கா? நம்பிக்கை இருக்கா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், தூய்மை இருக்கா? விசுவாசம் இருக்கா? கிருபை இருக்கா? நம்ம நேரத்தை இன்றைக்கி சாத்தான் எவ்வளவு திருடி தேவனை விட்டு பிரிக்கிறான். எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணிடுறோம். ஊழியம் பண்ணணும், ஜெபம் பண்ணால் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொல்லாத ஒரு உலகத்தில் நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்மளை ரட்சிக்க வந்த தேவனை விட்டுட்டு வேற என்னமாவது கொண்டாடுனா அதில் ஆண்டவர் மகிமை அடைவாரா? யோசித்து பாருங்கள். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்குத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று வேதம் அருமையை சொல்லுகிறது. வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகமம் 20:4 உங்களை ரட்சிக்கவும்
உங்கள் சத்துருக்களின் கைகளிலிருந்து உங்களை காக்கவும் உங்களை நடத்தவுமே தேவன் இந்த பூமிக்கு வந்தாராம். எவ்வளோ அருமையாக உபாகமம் 20:4 வசனம் சொல்லுது, உங்களை ரட்சிக்கவும் உங்களை வழி நடத்தவும். இன்னைக்கு ரட்சிப்பு என்பது என்னன்னா, உங்கள் சுயபலத்தில் திறமையில் நடக்காமல், பணபலத்தில் நடக்காமல், நீங்கள் தேவனால் நடத்தப்படுவதற்கு இந்த ரட்சிப்பு அவசியம், நித்திய ஜீவன் அவசியம். அப்போ இயேசு உங்களை ரட்சிக்கவும் உங்களை நடத்தவும் தான் அந்த பூமிக்கு வந்தார். சத்துருக்களின் கைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்து நம்ம கூடவே குடியிருக்கிறார், தங்குறாரு. நம்முடைய உள்ளம் அவருக்கு சிங்காசனம். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு, தேவன் நம்மோடு இருந்து நம்மை இரட்சித்து வலப்பக்கமோ இடப்பக்கமோ சாயாமல் வழி விலகாமல் முடிவு பரியந்தும் அவருக்குள் நிலைத்திருக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இன்றைக்கு அந்த இயேசு உங்களோடு இருந்து உங்களை நடத்துகிறாரா? அவருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு அருமையாக இருக்குதா? இல்லை மனம் போன போக்கில் போய் பிரபுக்களை நம்பி, பணத்தை நம்பி, திறமையை நம்பி, ஏன் ஜெபம் பண்ணணும், எனக்கு எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது, வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, தொழில் இருக்குது, இருக்கட்டும், இயேசு இல்லைன்னா இதெல்லாம் ஜீரோ தானே, குப்பை தானங்க அது. இயேசு இருந்தால் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஆகவே தான் இசைக்கு அவ்வளவு பெரிய ஒரு ராஜா ஆண்டவர் சோகமாக்கின உடனே ஏதாவது ஒரு கோயிலை கட்டி அன்னதானம் போட்டிருப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லை, ஆண்டவர் என்னை ரட்சிக்க வந்தார். என் ஆயுசின் காலங்களெல்லாம் இதை நினைத்து கீத வாத்தியங்களோடு நன்றி சொல்வேன் என்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார், சுவிசேஷத்தை அறிவித்தார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து அற்புதமாய் நடத்தப் போகிறார். உங்களை ரட்சிக்க வந்த தேவன் பூரணப்படுத்தி ஆசிர்வதிப்பார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்திற்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கட்டும். கர்த்தரனை ரட்சிக்க வந்தார் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பரிபூர்ணமாய் ஆண்டவரை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இப்போ புதிதாக நம்முடைய ஊழியத்தில் வாட்ஸ்அப்பில் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அதில் போய் நீங்கள் மந்த்லி மேகசினை வாசிக்கலாம், நிறைய நிகழ்ச்சிகளை அதில் இங்கே பார்க்கலாம். மற்றும் நம்முடைய ஊழியத்தோடு எப்படி தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம், எப்படி பணம் அனுப்பலாம், எல்லாவற்றிலும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த நம்பர் 449 நீங்கள் அதெல்லாம் நீங்கள் அந்த லிங்க்கில் நீங்கள் இணைந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் அதிலே நீங்கள் போய் எல்லாவற்றையும் நீங்கள் பார்ப்பதற்கு புதிய அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அதில் இணைந்திருங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசிர்வதிப்பார். ஆமென்.